ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு தகவல் ஒன்றும், நம்ம மான்கா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இந்த சேனலில் காப்பிரைட் போட்டால் நண்பா. நம்ம நார்மல் காப்பிரைட்னாலும் பரவாயில்ல, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு 2 வந்திருக்கு. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்தீங்கன்னா சேனல் அப்படியே இழுத்து மூடுறாகட்டும். அதில் பேக்கப்புக்கு ஒரே ஒரு சேனல் ஒன்று திறந்து வச்சேன். அதிலே நிறைய ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி மான்காவலம் போடப்படும். அதையும் வாட்ச் பண்ணுங்க நம்புகிறேன். மேலே இது பாருங்கள், இபிக் பிரேம் தமிழ்ன்ற ஒரு சேனல் ஒன்று, அதான் நம்ம நியூஸ் சேனல் ஒன்று. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை கொஞ்சம் எட்டி பார்த்துடுங்க. அதிலே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் படப்படும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலுங்க. வாங்க நண்பா, எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, எல்லாரும் அப்படிங்க இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க இப்போ சின்ன மிஸ்ஸஸ் கூட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகணும். முன்னாடி எபிசோட்லாம் பார்க்க நிறைய பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். எப்பவும் போல் இந்த எபிசோட்லேயும் தரமான சம்பவம் ஒன்று இருக்கு. வாங்க எபிசோடுக்கு பார்க்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம எம்பேர்கிட்ட மாட்டிட்டு இருந்து இப்போ அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு 2 பகைகளில் கிரேசி எம்பேர்லேருந்து தூதுவர்கள் வந்துருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு கிடைக்கிற சான்ஸ் நம்மளை காப்பாற்ற வந்து அந்த அழகான மூஞ்சி யாரா அது, நான் பார்த்தே ஆகணும் அந்த மூஞ்சின்று நம்ம ஹீரோயின் ஆர்வத்தோட திரும்பி பார்ப்பா யார் அது அப்படின்ன மாதிரி ஓரும் ஓப்பன் ஆகும். பார்த்தா நம்மள எக்ஸ்ட்ரா வந்துருவார். நம்ம ஹீரோனை தூக்கி வரை போட்டுரு, யாரா இவரை யாரா வர வச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சரி உலகமே வெறுத்து போனேட்ட இருந்துச்சு. பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்துருவார். அவர் கிரேசி எம்பர்லேருந்து வந்து அந்த தூதுவர் அவர் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வண்டியாக அந்த தூதுவர் தொகுதியை எடுத்து வந்திக்கார் போல. அவர் வந்துருவார் அந்த இடத்துக்கு மாஸ் என்ட்ரியை போட்டு இப்படி எக்ஸ்ட்ரா திரும்பி பார்ப்பார். நம்ம ஹீரோனை தான் தேடுவார் எங்க இருக்காண்டு. இப்போ எம்பேர் சொல்லிட்டு இருப்பார், எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ எக்ஸ்ட்ரா செல்வார், அதுக்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி மூஞ்ச திருப்பிடுவார். பின்னால் உள்ள பட்லர் ஷாக் ஆயிடுவார். ஏய் எம்பேர்ட்ட நீ இப்படியா பேசுவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட்லருக்கு சோரி அவர் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கார். அதெல்லாம் அவர் இப்படி பேசிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம பட்லர் சமாளிச்சுட்டு இருப்பார். எம்பேர்ட்ட எக்ஸ்ட்ரா வந்து முழுக்க நம்ம ஹீரோனையை தேடிட்டு இருப்பார். எங்க கமலியா அப்படின்ற மாதிரி அவர் சுத்தி நம்ம ஹீரோனை தான் தேடிப்பார். அப்போ எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிப்பார். நம்ம ஹீரோன் இருக்கிற இடத்த குறுகுருண்டு எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இருந்தீர். நான் ஒரு வழியா கண்டுபிடிக்கிட்டேன் கமலியா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பார்ப்பார். நம்ம ஹீரோன் சீப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மூஞ்ச திருப்பிடுவா. எக்ஸ்ட்ரா சிரிப்பார். ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிப்பார். இவர் வேற என்ற பக்கத்துல வராத இருந்தால் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் ஓடி பேத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோன் என்ன செய்யற ஒரு பின்னாலே துரத்திக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோனுக்கு எக்ஸ்ட்ரா நடந்து வந்துட்டு நம்ம ஹீரோனே கொலை பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனுக்கு போகிறதுக்கு கிடங்கிறியா மேலாம் நம்ம ஹீரோன் நின்றுவா. ஒன்றும் தெரியாத மாதிரி எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வந்துடுவா. நம்ம ஹீரோன் யார் நீ, உனக்கு என்னை சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் திருந்து முழிச்சிட்டு இருப்பார். அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், பார்த்து கணநாளாகி மைடியர் டாக்டர் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோன் அதே இடத்துல உறைஞ்சி வைத்திருப்பா. அருமை மகளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை நம்ம ஹீரோனுக்கு அங்கால காதில் ஒழிக்கிங். நம்மளோட டியூக்ஸ் ஒரு பழுக்கும் சாக்க இருந்துச்சு. எது மைடியர் டாக்டர் அண்டு ரவிக்கு சாக்கா இருந்துச்சு. மைடியர் டாக்டர் அந்த வார்த்தை ஒழிக்கிட்டே இருந்தீங்க அந்த இடம் ஃபுல்லா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருந்து இப்போ என்ன செய்யறேன்டுக்கிறியா நம்ம ஹீரோனுக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா சிரிச்சிட்டு சொல்லிட்டு இப்போ கிரேசி எம்பேருக்கு உன்னை அழைச்சி போகிறதுக்கு நான் வந்திருக்கேன். அங்கே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அது அந்த கிரேசி எம்பேரில் அந்த போரில் தலைமை தாங்கி வந்து அந்த எக்ஸ்ட்ரா டியூக் தானே அது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க நம்மளோட எக்ஸ்ட்ரா பற்றி. அவர் என்ன சொன்னார் கமலியா அவரை டாக்டரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ரூமராட்ட பேச ஆரம்பிச்சிருமாள். அப்போ உண்மையிலேயே கமலியா வந்து எக்ஸ்ட்ராட மகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க ரூமராட்ட. நம்ம ஹீரோயின் பாப்பா இந்த வார்த்தையை கேட்காம இருக்கிறதுக்கு தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி செல்லுக்குள்ள எக்ஸ்ட்ரா வா கிரேசி எம்பருக்கு போடல. நம்ம ஹீரோயின் சாக்காயிருவா, என்ன வார்த்தைடா சொன்ன அப்படின்ற மாதிரி. அப்போ நான் சொன்னேன், நான் உனக்கு கிரேசி எம்பருக்கு அழைச்சி போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பத்தி சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு தயக்கமா இருந்துச்சிங்க. இப்போ நான் இவர்கிட்ட என்ன பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோன் உறைஞ்சி வைத்திருப்பா. இந்த நம்ம எம்பேர பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்ததுலேருந்து நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. என்னடா அந்த எம்பேர் ஒருக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு, அந்த கோஸ்டெல்லாம் நிறைய பயங்காட்டி இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு என்ன செய்யறேன் ஹெரியாமோ நம்ம ஹீரோன் முழிச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோனை பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்ச போவார். நடுவில் நம்மளோட சொற்பல் டியூக் வந்துருவார். டியூக் வந்தோடனே நம்ம ஹீரோன் அப்பா அப்படின்ற மாதிரி டியூக்கை கூப்பிடுவார். நம்மளோட எக்ஸ்ட்ரா ஷாக் ஆயிடுவார். என்ன அப்பாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பார். எக்ஸ்ட்ரா டியூக் செல்வாரா, கமலியா கிட்ட உனக்கு என்ன பிசினஸ் அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு கேட்டுப்பார். எக்ஸ்ட்ரா நான் ஏன் மகளோட பேசிட்டு ஏன் உனக்கு என்ன வந்திக்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவும் சாக்கா பார்க்க லுட்ஃபீல் ரவியெல்லாம் வந்து கமலியா மறைஞ்சிருவாங்க. கமலியா நாங்கள் உனையிட்ட விட்டு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள எல்லாம் குழப்பமாகவும் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு பிளட் லைன் ஒரு இரத்து தொடர்புள்ள அதை உங்களுக்கு என்ன அக்கறை அவருக்கு மேலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை தான் மீன் பண்ணி சொல்லிட்டு பாரு. எக்ஸ்ட்ரா ஏன் மகளோட நான் பேசிக்கல, உங்களுக்கு என்ன பிஸ்னஸ், உங்கள்கிட்ட இருந்து நான் கமலியாவை சண்டை போட்டு கூட்டி போக ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட டியூக் பட்டில் கட்டிப்பார். எது சண்டை போட்டு கூட்டி போவியா, நானும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக்கும் மாஸ் காட்டியிருப்பார். அந்த இடத்துல உள்ளாக்கெல்லாம் பதறி போய் திரிக்கும்போல் 2 டியூக் ஃபேமிலிக்குள்ள ஃபைட் போறீங்க. அதுவும் அந்த கிரேசி எம்பர்லேருந்து வந்தால் அவர்
எக்ஸ்ட்ரா அவர் பெரிய பலசாலியில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். என்ன நடக்க போறீங்க அப்படின்ட்டு 2 ஃபேமிலிக்கு நடுவில் ஃபைட் நடக்கிற சுவர் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் பேசிட்டு ஜெயிக்கல. நம்ம எக்ஸ்ட்ராவும் நம்ம சொர்பல் டியூக்கும் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருப்பா, அன்றைக்கு என்னையே விட மாட்டான், இடத்த விட்டு ஓடி இருக்காமலையே அப்படின்னு தான் இருந்தீங்க. நம்ம ஹீரோனு கட் பண்ணா சொர்பல் ஃபேமிலியில் நம்ம ஹீரோயின் சொல்கிற அந்த இடத்துல போய்த்து நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்டா ரூமர்ஸ்லாம் நிறைய பரவ ஆரம்பிச்சிங்க. நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிருப்பா. ஒரு வழி அந்த இதை ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு பேசி தீர்த்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தீங்க நம்ம ஹீரோனுக்கு. அதில் நம்ம ஹீரோன் இப்போ பாப்பா அவங்க 2 பேரும் உங்களுக்கு அப்போ விஷயம் தெரிஞ்சிச்சு என்னாண்டு கேட்கல. டியூக்லாம் அமைதியாக இருப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருப்பார், நான் தான் பயாலஜிக்கல் ஃபாதர் இருந்து தெரிஞ்சு உடனே இதில் வீட்டுக்கு அனுப்பாம இருந்துச்சு இல்லைனா எவ்வளோ கேவலமான ஆக்கள் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கத்திட்டு இருப்பார். அங்கெல்லாம் இருந்து நம்ம ஹீரோ நரட்டிட்டுருவா வாய மூடுயா அப்படின்ற மாதிரி. அப்போ எக்ஸ்ட்ரா பாப்பார், ஏமா கோப்படுற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ராக்கு. அப்போ நம்ம ஹீரோன் அரட்டினதை பார்த்து நம்ம டியூக்லாம் ஒரு மாதிரி சாக்காவே இருப்பாங்க எக்ஸ்ட்ரா அரட்டினதை. அப்போ நம்ம ஹீரோன் சாக்காவா டியூக் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு கமலியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒன்றும் பேசாம இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோன் சோரி என்னை மன்னிச்சிருங்க அப்பா, உங்கள்கிட்ட நான் இதை முன்னாடியே சொல்லிக்கணும் டேக்கில் நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார். பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுடு அப்படின்ற மாதிரி நம்ம டியூக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ திடீர்னு மாதிரி அங்கால இருந்து ஒரு குரல் நம்ம ரவியும் இடையில கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சொர்பல் டியூக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம கண்ணை முடிச்சு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோன் சொல்லுவா, நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனு எல்லா பிரச்சனையும் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோனுக்கு நான் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மன்னிப்பு கேட்கல. நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருப்பார், நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நீ ஏன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இருச்சு அதோல்ட்ட அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கோவமாயிருவார். நீ ஒன்றும் அதோட மன்னிப்பு கேட்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோனுக்கு கடலை விட்டு டீப்பர் நம்ம ஹீரோன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு மாட்டா. எக்ஸ்ட்ரா நினைக்கி பார்க்குறேன், நான் இங்கே வாரத்துக்கு முன்னால் நிறைய செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன் கமலியா பற்றி. இந்த சொர்புல் ஃபேமிலியில் நம்ம ஹீரோன் அனாதையாக கொண்டு வந்தது பிறகு நம்ம ஹீரோனை சரியாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோன் அந்த ஃபேமிலியில் உள்ளாக்கள் மதிக்க இருக்க மாட்டாங்க. அந்த மெய்டெல்லாம் கூட நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடுல அநியாயம் செஞ்சு முதல் கொண்டு நம்ம எக்ஸ்ட்ரா கேள்விப்பட்டுட்டு தான் வந்திருக்கார். நம்ம ஹீரோன் வந்து அந்த தூங்கி ஃபியூச்சரை பார்க்குறேன்றே அது உண்மையாகவே இருந்திருக்கே. நம்ம ஹீரோன் அந்த நாவலுக்குள்ள ரீஇன்கார்னேஷன் பண்ணி வந்ததுலாம் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா நினைச்சிப்பார், அந்த பவர் கிடைச்சது பிறகு அந்த ஃபேமிலி நம்ம ஹீரோனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிப்பார். அதுக்கு முந்தி இந்த டியூக் கூடி இவ்வளோ கேவலமாக தான் நடந்திப்பார் கமலியா கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்கு கடுப்பாக இருந்துச்சு. இந்த ஃபேமிலிட்ட இருந்து என் மகளை கூட்டிட்டு போய் தேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எக்ஸ்ட்ரா. அதில் நினைப்பு வச்சுட்டு கிரேசியம்பர் இப்போ தயாராக கமலியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம டியூக்லாம் கடுப்பாயிருவார், ரவி லுட்வில்லாம் கடுப்பாயிருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா பாப்பர், உங்களை என்ன செஞ்சாலுண்டைக்கு கமலியா விட மாட்டான் அவள் போல அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அடுப்புலேயே பார்த்துட்டு இருப்பார். என்ன பதில் சொல்ல போகிற அவளை ஏரியா அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸ்ட்ரா வாய விடுவார். முதல்ல நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பார், இந்த ஃபேமிலியை நீ நம்புறியா, அந்த ஃபேமிலி எவ்வளோ கேவலமான ஃபேமிலின்னு எனக்கு தான் தெரியும், உனைய அந்த எபிலிட்டி வர முந்தி உன்னை எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தினாங்கன்னா அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து எக்ஸ்ட்ரா கேட்பார். அந்த எபிலிட்டி கிடைச்சி உன பவரை நீ காட்டணுன்னே அந்த ஃபேமிலி உன்னை ஏற்றுக்குச்சு, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. எக்ஸ்ட்ரா நீ ஒன்றும் சமாளிக்க தேவையில்ல, நடந்த விஷயத்தில் நான் கேள்விப்பட்டு தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னோட அந்த கிரேசியம் பேருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு முடிவுல ஏறிப்பார். நான் கேட்டுவிட்டு நம்ம டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார், அந்த மேடெல்லாம் அப்படி கமலியா தப்பா நடத்தினது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பேசாம விட்டது எங்கெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் ஒத்துக்கிட்டு இருப்பார். அதை கேட்டோன்னு எக்ஸ்ட்ரா சிரிப்பார், தப்பா ஒத்துக்கிட்டா இதெல்லாம் சரி வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லுவார், நீ இனிமே இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கே தேவையில்ல, நாம உன்னைய கிரேசியம் பேர் கூட்டிட்டு போறேன், அங்கே உன்னைய ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லி கூட்டிட்டு போறதெல்லாம் அவர் இருக்கிற. அப்ப நம்ம டியூக் பவரை காட்டுறாரு, அவரை பவரை போட்டோன்னே அந்த இடத்துல சரியான ப்ரெஷர் ஒன்று உருவாகுது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவும் மாறி பவரை காட்டிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுறா, நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நடுவில் பூந்துட்டா, எனக்காக யாரும் அடிக்கலாக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம சொர்ஃபல் டியூக்கை பற்றி சொல்லிக்கிட்டு இப்போ என்னை மன்னிச்சிருங்க அப்பா, இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவார்னு நினைச்சேன், நான் இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா முதல்ல வெளியே அனுப்பணும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கல. நம்ம ரவி கத்திட்டு இருப்பான், எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்துட்டார் மகள் தேடிக்கிட்டு அப்படின்னு மாதிரி ரவியும் கத்துவான். 2 பேரும் லுட்வில ரவியும் முறைச்சிட்டு இருப்பான். எக்ஸ்ட்ரா அங்கெல்லாம் திரும்பி பார்த்த மாதிரி இருப்பார். அவனால் 2 பேரும் போட்டாலும் இந்த மனுஷனை கொண்டு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டார். அவள் 2 பேரும் என்ன செஞ்சுட்டு போட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராக்கு நீ என்ன ஹெட்டாலும் கமலியா விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்து இப்போ அப்ப நம்ம டியூக் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து கூட பேச ஆரம்பிக்கிறார். நீ சொல்றதும் சரியா, நான் இவ்வளோ கமலியா தரமா நடத்தலன்னு நீ சொல்ற, ஆனா நீ அப்படி நடத்தினியா, எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்துட்டு கமலியா நான் கூட்டிட்டு போகணுன்றா, அவ்வளோ நான் கோமாவில் இருந்தேன், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா, இல்லை என்ன நியாயம்னு பாயிண்டை பிடிச்சி கட்டியிருப்பார் டியூக். இதை கேட்டோன்னே எக்ஸ்ட்ரா கடுப்பாயிட்டு, இந்த ஆள் என்னதுக்கு இதை பற்றி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கடுப்பாயிருவார். இப்போ எக்ஸ்ட்ரா சொல்கிறார், கமலியா எங்களோட ஃபேமிலி கட்டாயம் தேவை, இந்த ஃபேமிலியில் கமலியா இல்லாததில் நிறைய பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்கு, கமலியாவை நிறைய பேர் இந்த ஃபேமிலியில் விரும்புகிறாங்க, அவங்க கமலியா இல்லாட்டி சோகமாக சேடாயிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை சொல்லியிருப்பார் நம்ம
சொர்பல் டியூக்கிட்ட சென்னொன்னையோ நம்மட டியூக் வேற ஆளா அவர் சொல்லி விட்டுருவாரு. எங்கட ஃபேமிலியிலேயும் நிறைய பேர் அப்படி சோகமாயிருவாங்க கமலியா போனா. எங்கட ஃபேமிலிக்கும் கமலியா கட்டாயம் தேவை அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. 2 டிவைன் பீஸ் சண்டை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த புலியும் பனிக்காரடியும் அப்படின்ன மாதிரி 2 சண்டை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மட எக்ஸ்ட்ராவும் நம்மட சொர்பல் டியூக்கையும் மீன் பண்ணி அப்போ அவங்க 2 பேருக்கும் வாய்த்தாக்க அதிகமாக பேத்துட்டு இருக்கு. நடுவில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பா. எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் பேச நம்மட சொர்பல் டியூக் ஒரு பக்கம் பேச நம்ம ஹீரோனுக்கு தாங்கிக்கல நம்ம தான் இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவா 2 பேரும் இப்போ டீயை குடிச்சு போட்டு பேச ஆரம்பிங்க, இல்லாட்டி நான் அந்த இடத்த விட்டு எழும்பிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்ப போவா. ஈரி நான் குடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சடனா 2 டியூக்கும் டீ எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீரிமா நான் குடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி. அப்போ நம்ம பட்லர் சொல்லிக்கிட்டு இருப்பார், கமலியா மேடம் நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கவலைப்பட்டோம் தெரியுமா, நாங்கள் எங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் உங்களை நினைச்சி கவலைப்படுறாங்க அப்படின்ன மாதிரி நான் அழுது புலம்புவார். நடிப்பு அழக்கன்ற படத்தை தான் கொடுக்கணும் நம்ம டியூக்கு. அப்படி நடிச்சு சொல்லிட்டு இருப்பார், எங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் கட்டாயம் தேவை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல நம்ம ரவி சொல்லுவாங்க. எங்களோட ஃபேமிலியிலே நிறைய பேர் கவலைப்படுவாங்க கமலியா இல்லாட்டி நீ என்னடா பேசிட்டு இருக்கா, வாய மூறாவோட வாய அப்படின்ன மாதிரி நம்ம ரவி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ யாரா எங்களோட ஃபேமிலி மட்டும் தலையிறதுக்கு அப்படின்ன மாதிரி ரவி கடுங்க கோமாயிருவார் நம்ம பட்லருக்கு மேலே. நீ இப்போ வாய மூடல நடக்கிறதே வேற அப்படின்ன மாதிரி ரவி சரியா சூடாயிருவான். அப்போ பட்லர் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு மாதிரி சோகமா கேட்டுட்டு இப்போ ரவி என்ன அவரை டார்ச்சர் பண்ற மாதிரி அப்படி அப்பாவே நடிப்பார் நம்ம பட்லர். என்னைய விட்டுடுங்க, நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க அப்படின்ன மாதிரி நம்ம பட்லர் கெஞ்சிட்டு இருப்பார். கமலியா மேடத்தை எங்களுக்கு தந்துருங்க அப்படின்ன மாதிரி கேட்பார் நம்ம பட்லர். அப்போ நம்ம ரவி செல்வம் அவன் ஒரு பொருளாடா தூக்கி தரதுக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ரவி செல்வம் அது சோரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ன மாதிரி அவர் செல்வார் பட்லர். நம்ம ஹீரனுக்கு தான் சாக்கா இருந்துச்சு, என்னடா அவங்களுக்கு செய்யறானோ அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரன் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்து கடிப்பா நீங்க எப்போ கிளம்புறீங்க அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம எக்ஸ்ட்ரா சொல்றாரு, நான் இந்த பேப்பர்லேயும் பேரை சுற்றி பார்க்க கிடக்கு, அதில் நான் இப்போதைக்கு போகிற ஐடியாவே இல்லை, எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நான் பொறுமையாக போகிறேன். நம்ம ஹீரன் நீ என்னத்தை சுற்றி பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரனுக்கு பெக்ஸாகவே இருக்கீங்க. இந்த ஆள் அப்படின்ட்டு அந்த நாளையில் போக மாட்டான் அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரனுக்கு சாக்கா பேக்ரவுண்டில் ஒரு பாய்ஸ் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கி, ஒரு ஹவுஸில் 2 ஃபாதரை வச்சு கமலியை எப்படி சமாளிக்க போகிறா, உங்கள் இருவருக்கு இடையில சண்டை வருமா, இதை எப்படி கமலியா சந்திப்பா, கமலியா எந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறா அப்படின்ன மாதிரி எல்லாம் பேக்ரவுண்டில் வாய்ஸ் பேசிட்டு இருந்துச்சு. கமலியா இதுலேருந்து மீண்டு வருவாளா அப்படின்ன மாதிரியே ஒரு மாதிரி ஆர்வத்தை ஊட்டுற மாதிரியே பேசிச்சு. நம்ம ஹீரோயின் சொல்லு அப்படின்ன மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கு. அதோடைய இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டுருங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.